இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற நன்மைகள், புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற நன்மைகள், அது மனிதனாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளே புறக்கணிக்கப்பட்ட பொருளாக இருக்கலாம், அல்லது மனிதர்களே புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் எந்த வண்ணத்திலே அவர்களை உயர்த்துகிறார், அவர்களை எந்த நிலையிலே தேவன் உயர்த்த முடிகிறது அப்படிங்கிறதை குறித்து தான் நான் உங்கள் மத்தியிலே இந்த நேரத்தில் பேச போகிறேன். 2 மனிதர்களை மனிதர்களாகவும், ஒரு பொருளை தேவன் எப்படி கனப்படுத்தினார் என்பதாகவும், 2 மனிதருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார் என்பதையும் நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நாம் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு மனிதர் யார் என்று பார்த்தீங்கன்னா, யாக்கோபை குறித்து நாம் இந்த வேளையிலே பார்க்க போகிறோம். யாக்கோபை தேவன் எப்படி உயர்த்தினார், யாக்கோபுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழல் இருந்தது, சொந்த தகப்பனால் நிராகரிக்கப்பட்ட ஒரு மகனாக அவன் காணப்பட்டான். ஆபிரகாம் அநேக பொன்னும் பொருளுமுடைய சீமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆபிரகாம் தன்னுடைய ஆஸ்திகள் அனைத்தையும் தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஈசாக்குக்கு கொடுத்தார். ஈசாக்கு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை தன்னுடைய மூத்த மகனான ஏசாவுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்கின்ற மன பிரியம் அவருக்குள் இருந்தது. யாக்கோபை அவர் ஆசீர்வதித்தார். ஆனால் தன்னுடைய சொத்து பத்துக்கள், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், யாக்கோபுடைய ஈசாக்குடைய ஆசீர்வாதங்களை ஏசாக்குத்தான் அது சென்றடைய வேண்டும், அவன் தலைப்பிள்ளை, அவனுக்குத்தான் போய் சேர வேண்டும் என்பதில் அவர் மிகவும் அக்கறை நிறைந்தவராயிருந்தார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 28:1-2, ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். அல்லேலூயா. இந்த நேரத்திலையும் கூட ஈசாக்கு யாக்கோபை அழைத்து, நீ இங்கெல்லாம் பெண் கொள்ளக்கூடாது, நீ பதான் அராமுக்கு போ, அங்கே போய் உன் மாமனுடைய வீட்டில்தான் நீ பெண் கொள்ள வேண்டும் என்று ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிடுகிறான். அப்போ ஈசாக்குக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆனால் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏசாவுக்குத்தான் போய் சென்றடைய வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் கருத்துள்ளவராயிருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தை பாருங்கள். 28:5 பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அனுப்பிவிடப்பட்ட ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் மாறினான். புறந்தள்ளப்பட்ட ஒரு மனிதன், நிராகரிக்கப்பட்ட மனிதனை தேவன் உயர்த்தினார். மனிதர்களால் எந்த மனிதன் புறக்கணிக்கப்படுகிறானோ, மனிதனால் எந்த மனுஷன் புறந்தள்ளப்படுகிறானோ, மனிதனால் எந்த மனுஷன் நிராகரிக்கப்படுகிறானோ அவனை பரலோகம் அங்கீகரிக்கிறது. இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை யாராகிலும் நிராகரிக்கிறார்களா, அல்லது உங்களை யாராகிலும் புறந்தள்ளுகிறார்களா, உங்களை யாராகிலும் இந்த மனிதன் தேவையில்லை என்று நினைக்கிறார்களா, முழங்கால் படியிட்டு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் பரலோகம் உங்களை அங்கீகரித்திருக்கிறது, பரலோகம் உங்களுக்காக திறந்திருக்கிறது. இந்த வேளையிலும் கூட யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தை ஈசாக்குக்கு இல்லை. ஏசாவுக்குத்தான் எல்லாம் சென்றடைய வேண்டும்
என்று அவர் இருந்தார். யாக்கோபை அனுப்பிவிட்டார், துரத்தி விட்டார் என்றே சொல்லலாம். அனுப்பிவிட்டாரே. சரி நீ போப்பா, நான் பிறகு உன்னை பார்க்க வாரேன், லாபான் வீட்டுக்கே உன்னை பார்க்க வாரேன்னு சொன்னாரா? போய் பார்த்தாரா? லாபான் வீட்டுக்கு போனாரா? இவனாகத்தான் அங்கே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, 2 பரிவார ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இவனாகத்தான் தன் தகப்பனுடைய நான் வீட்டுக்கு போகிறேனே என்று வந்தானே ஒழிய 20 ஆண்டுகள் அங்கே இருந்தான். ஈசாக்கு அவனை பார்க்க போகலை. அப்போ அனுப்பிவிடப்பட்ட ஒரு மனுஷனை, கோலும் கையுமாக கிளம்பி போன ஒரு மனுஷனை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு மனிதர்கள் உங்களை நிராகரிக்கிறார்களா, உங்களை புறந்தள்ளுகிறார்களா? இதுதான் என்ன சொல்கிறதுனா, புறக்கணிக்கப்பட்ட ஒருவனை, புறந்தள்ளப்பட்ட ஒரு மனிதனை பரலோகம் அங்கீகரிக்கிறது. அது மாத்திரமில்ல, பாருங்க, இவன் புறக்கணிக்கப்பட்டவன், ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஈசாக்குக்கு ஏசாவுக்குத்தான் போக வேண்டும் என்று தகப்பன் நினைத்தார். ஆனால் புறக்கணிக்கப்பட்டவன், புறந்தள்ளப்பட்டவன் தன் சகோதரனுக்கு கொடுத்த வெகுமதிகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 32, 13, 14, 15 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறியாடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. எந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதங்கள் போகக்கூடாது, எந்த மனுஷன் மேலே வரக்கூடாதுன்னு நினைத்தார்களோ அவன் வெகுமதி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு தேவன் அவனை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், உலகம் உங்களை நிராகரிக்கலாம், உலகம் உங்களை புறந்தள்ளலாம், இந்த உலகம் நீங்கள் மேலே வரக்கூடாதுன்னு நினைக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட நினைவுகளோடு இருக்கலாம். ஆனால் பரலோகம் ஒரு நாளும் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை. யாக்கோபு வெகுமதி கொடுக்கிறவனாக மாறினான். தகப்பன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஈசாக்கு சகோதரித்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே அங்கேதான் இருந்தது. ஆனால் வாங்குகிற நிலையில் லேசா இருந்தான், கொடுக்கிற நிலைக்கு யாக்கோபு வந்தான். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், உலகம் உங்களை தள்ளினாலும் கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொள்வார். அது மாத்திரமல்ல, 2வது நபரை குறித்து நாம் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 16:11. இங்கே என்ன நடக்கிறது? சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ண வேண்டும், ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் அப்படி என்கிற நோக்கத்தோடு பெத்லேகேமுக்கு வருகிறார். ஆனால் பெத்லேகேமுக்கு ஈசாயின் வீட்டிற்கு வருகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? எப்பா, நான் அவனை தள்ளிட்டேன், நீ அவனுக்காக எவ்வளவு நாட்கள் துக்கித்து கொண்டிருப்பாய்? நான் அவனை புறக்கணித்து தள்ளிட்டேன்பா. எனக்கான ஒரு பாத்திரம் யாரு, எனக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன் யாரு அப்படிங்கிறத நான் தேர்வு செய்திருக்கிறேன். நீ பெத்லேகேமுக்கு போ, அங்கே ஈசாயினுடைய வீட்டில் ஒருவனை எனக்கு ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே என்ன நடக்கிறது? 1 சாமுவேல் 16:11 எடுத்து வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அல்லேலூயா. இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய வீட்டுக்கு ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுகிறதற்காக வந்திருக்கிறார், ராஜாவா அபிஷேகம் பண்ணுகிறது. ஆனால் ராஜாவா அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறாரு. ஈசாயினுடைய பிள்ளைகள் அத்துணை பேரும் இருக்கிறாங்க, தாவீது அங்கே இல்லை. அல்லேலூயா. ஏன் அவன் அங்கே இல்லைன்னா, அங்கே அவன் புறக்கணிக்கப்பட்ட மனிதனாக இருந்தான். சொந்த வீட்டிலேயே தாவீதை ஏற்றுக்கொள்ளலை. தகப்பன் தன் பிள்ளை நல்ல ஸ்தானத்துக்கு வருகிறத விரும்பலை. ஆசாரியர்கள் வந்திருக்கிறாங்க,
பிரதான ஆசாரியர்கள் வந்திருக்கிறாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே கூடி நிற்கிறாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. தாவீதுக்கு அறிவிப்பே கொடுக்கல தகப்பன். அல்லேலூயா. இதுதான் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை. சொந்த குமாரன், கடைசி பிள்ளை, எல்லா வீட்லேயும் செல்ல பிள்ளை. நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் பிள்ளைங்க இருக்கும். கடைசி பிள்ளையை நம்ம எப்படி பார்ப்போம்? செல்லமாக வச்சுருப்போம். ஆனால் இங்கே தாவீதுனுடைய வாழ்க்கையில் நேர்மாறுதலாக இருக்குது. கடைசி பிள்ளை செல்லமாக வளரலை, புறந்தள்ளப்பட்ட பிள்ளையாக இருந்தான், அநேகரால் நிராகரிக்கப்பட்டவனாக இருந்தான். அல்லேலூயா. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்கிறார். அது மாத்திரமில்லை, அங்கே பாருங்கள், நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய ஒவ்வொரு பிள்ளையாக வர வைக்கிறாரு. அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இவன் தானாக்கும் என்றான். அல்லேலூயா. அவனும் இல்லை, ஷம்மா இல்லை, ஒவ்வொரு பிள்ளையுமா அனுப்பி விட்டு ஒரு பிள்ளை இல்லை. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்குறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் சொல்லியிருக்கிறான், எல்லாருக்கும் இளையவன் இருக்கான், கடைசி பிள்ளை இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம்ல. ஆனால் அங்கே ஈசாய் சொன்ன பதிலை பாருங்கள், எல்லாருக்கும் இளையவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் கடைசி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்டாரா? அவன் என்ன உத்தியோகத்தில் இருக்கான்னு கேட்டாரா? அப்போ ஈசாய்க்குள்ளே இருந்த மனநிலையை பாருங்க. ஈசா என்ன மனநிலையில் இருக்கிறாரு? என் பிள்ளைகள் அத்துணை வேறும் சவுலுடைய ராஜ்ய பாரத்தில் ஒரு அங்கத்தினராக, ஒரு வீரராக, இராணுவ தளவாடங்களில் இருந்து கொண்டு இருக்கிறார். இவர்களை விடவா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒருவனை கர்த்தர் தேர்வு செய்ய போகிறார் அப்படிங்கிற எண்ணத்தில் அங்கே ஈசா சொல்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கு? வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவனை கர்த்தர் தேர்வு செய்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், மனுஷங்க நம்மளை நிராகரிக்கலாம். இங்கே தாவீதுனுடைய வாழ்க்கையில் சொந்த தகப்பன், சொந்த சகோதரர்கள், சொந்த இனங்கள், உடன்பிறப்புகள். அதனால தான் தாவீது ஒரு நேரத்தில் சொல்லுவார் பாருங்க, சங்கீதம் 118:13 சொல்லுவார், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிறார். எப்பா, நான் விழணுன்னு நீ சொந்த தகப்பன், நீனே என்னை தள்ளுனப்பா, நான் கீழே விழணுன்னே நீ தள்ளுன, ஆனால் கர்த்தர் தான் எனக்கு துணையாக இருந்தார் அப்படின்கிறார். அப்போ இங்கே ஈசாய்க்கே விருப்பம் இல்லை தாவீது மேலே வர்றதுக்கு. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, தாவீதை உயர்த்துகிறார், தாவீதை ராஜாவாக கொண்டு வருகிறார், தாவீதை பெரிய நிலைக்கு கொண்டு வருகிறார், தாவீதை ராஜாவாக கொண்டு வருகிறார், சமஸ்த இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் கொண்டு வருகிறார். 12 கோத்திரங்களுக்கு அவன்தான் ராஜா, சமஸ்த ராஜாவாய் கர்த்தர் கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 5:10 பார்த்தீங்கன்னா, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்று சொல்லப்படுகிறது 2 சாமுவேல் 5:10. அதே மாதிரி 1 நாளாகமம் 11:9 சொல்லப்படுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அல்லேலூயா. புறந்தள்ளப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தர் அந்த மனுஷனை மேலே கொண்டுட்டு வராரு. அது மாத்திரமல்ல, கடைசியாக நான் ஏற்கனவே சொன்ன 2 மனிதர்களை பார்ப்போம், ஒரு பொருளை பார்ப்போம் என்று சொன்னேன்ல. யோவான் புஸ்தகத்துக்கு வாங்க. யோவான் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 6, 7, 8 எடுத்து வாசிச்சிங்கன்னா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, சாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அல்லேலூயா. இப்போ இங்கே என்ன நடக்கு? யூதர்கள் தங்கள் முறைமையின்படி, சுத்திகரிக்கும் முறைமையின்படி கற்சாடிகள் வைத்திருப்பது உண்டு. அதில் அவங்க வீட்டுக்கு வருகிறவங்க
வெளியே இருந்து வரும்பொழுது தங்களுடைய கால்களை கழுவி சுத்திகரிக்கும் மறமையின்படி அவர்கள் கால்களை கழுவி தான் உள்ளே வரணும். அப்படிப்பட்ட சுத்திகரிக்கக்கூடிய ஒரு கற்றாடி தான் அந்த கற்றாடி. இது இப்போ எங்கே இருக்குது? வீட்டுக்கு வெளியே இருக்குது, புறந்தள்ளப்பட்ட நிலையில் இருக்குது, ஒதுக்குப்புறமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் இங்கே ஒரு குறைவு இருக்குது. அந்த குறைவை நான் புறந்தள்ளப்பட்ட ஒரு பாத்திரத்தால் தான் நான் நிறைவாக மாற்ற போகிறேன். இங்கே திராட்சரசம் குறைவுபட்டு இருக்கிறது. இந்த திராட்சரசம் குறைவாக இருக்கிறதுனால இது புறந்தள்ளப்பட்ட ஒரு பாத்திரத்தை நான் கொண்டு வந்து தான் இதை நிறைவாய் மாற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மனிதர்களாக இருக்கலாம், இல்லது ஒரு பொருளாகவே இருக்கலாம். எதெல்லாம் புறந்தள்ளப்படுதோ, எதெல்லாம் நிராகரிக்கப்படுகிறார், எந்த மனிதர்களாக நிராகரிக்கப்படுகிறார்களோ அந்த மனிதர்களை கொண்டு தேவன் செய்த காரியங்கள் பெரிது. அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களை யாராகிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், உங்களை சொந்த பந்தங்கள் நிராகரிக்கிறாங்களா, இல்லை உங்களுடைய இனப்பந்துகள் உங்களை நிராகரிக்கிறார்களா, அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களை அற்பமாக பார்க்குறாங்களா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. பரலோகம் உங்களை அங்கீகரித்திருக்கிறது. பரலோகம் உங்களுக்காக திறந்திருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 6 காலியான கல்சாடிகள் இருந்தன. யூதர்கள் அவற்றை கடவுளுக்கு பிரியமானதாக மாற்றுவதற்காக, பொருட்களை கழுவுவதற்கு பயன்படுத்துவதற்காக அவற்றில் தண்ணீரை ஊற்றினார்கள். ஒவ்வொரு ஜாடியும் 20 முதல் 30 கேலன்கள், அதாவது 80 முதல் 120 லிட்டர் பிடிக்கும். அப்படிப்பட்ட பாத்திரத்தில் அவங்க தண்ணீர் ஊற்றினாங்க. பாருங்கள், இந்த குறைவையே, ஒரு திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிற அந்த குறைவையே கர்த்தர் புறந்தள்ளப்பட்ட ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் தண்ணீரை ஊற்றி குறைவை நிறைவாக்கினார். அல்லேலூயா. அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. மனிதர்கள் நிராகரிக்கிறாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வேலை பார்க்குற இடத்துல நிராகரிக்கிறாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு பலி செலுத்துங்க. தேவன் உங்களை ஏற்ற காலம் வரும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அவர்கள் கண்டுகொள்ளுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், புறந்தள்ளப்பட்ட பாத்திரம்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், புறக்கணிக்கப்பட்ட யாக்கோபு ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், தகப்பன் அனுப்பிவிடப்பட்டவனப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாவீது ஆண்டவரே தன் தகப்பனால் நிராகரிக்கப்பட்டவன் அப்பா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பாத்திரங்களை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தினீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே ஸ்தோத்தரிக்கிற ராஜா அப்பா யாக்கோபை ஆண்டவரே ஸ்தோத்திரம் 2 பரிவாரங்களை உடையவனாய் நீங்கள் உயர்த்தினீங்களே அப்பா. அனுப்பிவிடப்பட்டவன் வெகுமானம் கொடுக்கிறவனாய் மாறினானே அப்பா ஸ்தோத்திரம். தகப்பனே ஸ்தோத்திரம். அதுபோல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா, ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிள்ளைகள் அனுப்பிவிடப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். இந்த பிள்ளைகள் வெகுமானம் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, தாவீதுனுடைய வாழ்க்கையில் சொந்த தகப்பன் நிராகரித்தார் ஆண்டவரே அப்பா, சொந்த சகோதரர்கள் நிராகரித்தாங்கப்பா. ஆனால் ஆண்டவரே அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினீங்கப்பா. அதுபோல ஆண்டவரே சோதரம், இந்த அப்பா செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வைங்கப்பா. ஆண்டவரே என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாக
ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைங்கப்பா. ஆண்டவரே சோதரம் தகப்பனே, புறந்தள்ளப்பட்ட கச்சாடி ஆண்டவரே, யூதர்கள் தங்களுடைய முறைமையின்படியே கால்களை கழுவுவதற்காக ஆண்டவரே வெளிப்புறத்தில் வைக்கப்பட்ட கச்சாடி, அந்த கச்சாடியை கொண்டு வந்து அதிலே தண்ணீர் நிரப்பி ஆண்டவரே அப்பா சோதரம் குறைவை நிறைவாக்கினீங்களா ஆண்டவரே. அதுபோல அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைவுகளையும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் மாற்றுங்க ஆண்டவரே. நீங்கள் மாற்றுகிறபடினால் மக்கள் நன்றி. இயேசுவின் இனிதான நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.